ஓம் ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयवट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः. பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உணைத்தது உய்ய உணர்பாவின் உட்பொருளை ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். நடுவில் 2 கிளாஸ் விட்டு போயிடுச்சு. அது ஒரு சின்னதாக ஒரு இது ரீகேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது அந்த தெப்பக்கையர் மற்றும் விட்டத்தில் இருப்பவர், சாஸ்திரிகள் மற்றும் சாரஞர் அப்படின்னு 2 விதமானவர்களை பார்த்தோம். அந்த தெப்பக்கையர் அல்லது சாஸ்திரிகள் சாஸ்திரத்தின் வாயிலாக தாமே முயன்று எம்பெருமானை அடைய முற்படுபவர்கள். இந்த சாரஞர் அல்லது விட்டத்தில் இருப்பவர்கள் திருமந்திரத்தின் பொருளிலேயே ஊன்றி விட்டத்தில் இருப்பவர்கள். அவர்கள் தம்முடைய முயற்சியாக எதுவுமே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த திருமந்திரத்தின் வழியாக எப்படி தான் அவர்கள் இந்த சாரஞர்கள் திருமந்திரத்தின் பொருளிலே ஊன்றி இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இடத்துல தான் இந்த லுப்த சதுர்த்தி, நமபதம் மற்றும் ஆயபதம், இந்த 4ஆம் வேற்றுமை உருவு 6ஆம் வேற்றுமை உருவு அதெல்லாம் பார்த்தோம். இந்த லுப்த சதுர்த்தினால் உணர்த்தப்படுவது நியாயம், சேஷத்துவம், போக்திருத்துவம் அப்படின்னு பார்த்தோம். இதை விட சிறந்தது நாராயணாய பதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயபதத்தாலே உணர்த்தப்படக்கூடிய அந்த பாரதந்திரியம், போக்கியத்தை மற்றும் ஆனந்தம் அப்படின்னு பார்த்தோம். இதை விட இது சிறந்தது. அப்போ இதுலேருந்து அதுக்கு போகணும்னா அதுக்கு நமபதம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அல்ல, என்னால் முடியாது அப்படின்னு அந்த நமபதார்த்தத்தை மனசில் வாங்கும் பொழுது இந்த பக்கம் இந்த போக்திருத்துவம், இந்த சேஷத்துவம், இந்த ஞானம், அதில் இருக்கக்கூடிய அந்த விரோத ஸ்வரூபமான சுவாதந்திரியம் கழிந்த பிறகு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாரதந்திரியம், போகியதை, ஆனந்தத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த நமபதம் அந்த காக்காட்சி நியாயம் அப்படிங்கிறது பிரகாரம், அதாவது இடைகளிலே வைக்கப்பட்ட விளக்கு இரு பக்கமும் வெளிச்சத்தை தருவது போல இந்த பக்கம் விரோதி ஸ்வரூபத்தையும் நீக்கி கொடுக்கும். இந்த நாராயணாய பதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தையும் போகியதையும் பாரதந்திரத்தையும் காட்டும் அப்படின்னு, அதுதான் நமபதத்தோட அந்த சஷ்டிங்கிறதோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறதன் மூலம் அந்த பல்வேறு அந்த அட்டவணைகளை திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது இது நமக்கு மனசில் நல்லா விழுந்துடும். இது இது அர்த்தம் தெரிஞ்சாதான் திருமந்திரம் பிரயோஜனப்படுமாங்கிற அந்த கொஞ்சம் கூட அந்த ஐயமே யாருக்குமே வேண்டாம். திருமந்திரம் பொருள் உணர்ந்து சொன்னாலும் பொருள் உணராமல் சொன்னாலும் அடைவு கெட சொன்னாலும் ஆத்திரத்தோடு கோபத்தோடு எப்படி சொன்னாலும் அது தர வேண்டிய பலனை தந்தே தீரும். அப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்க்குறோம்? நம்மளுடைய அனுபவத்துக்காக தான். அதாவது நல்ல இது மனசில் படிஞ்சிடுச்சுனாக்கா நமக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல விஷயங்கள், பல சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு ஒரு நிலையான ஒரு மனநிலை ஏற்படும்.
அதுக்காக தானே தவிர இது தெரிஞ்சாதான் அஷ்டாட்சர மந்திரம் பலன் கொடுக்குங்கிறது கிடையவே கிடையாது. யார் சொல்றார்? பெண்ணும் பேதையும் யாரும் எப்படியோ ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரம் தர வேண்டிய பலனை கண்டிப்பாக தந்துவிடும் அப்படின்னு தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு 23வது சூத்திரத்துக்கு நம்ம போகலாம். சூத்திரம் என்னன்னா அதோடைய என்ன, அதுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரத்துக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன், இந்த சூத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்கோம். சூரிய ஒளிக்கு முன்பு பகல் விளக்கு பயனற்று போவது போலவும் மின்மினி சிறிதே ஒளியை பெற்றிருப்பது போல சரம தசைக்கு முன்பாக பிரதம மத்தியம தசைகள் நிறம் பெறாது என்பது இந்த சூத்திரத்திலே விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த சரம மத்தியம பிரதம அப்படின்னா என்னன்னா, பிரதமான முதல் ஃபர்ஸ்ட், மத்தியமான நடுவில் உள்ளது இரண்டாவது, சரமான கடைசி இல்லை மூணாவது. 3 நிலைகள் இந்த சூத்திரத்தில் எடுத்து பார்க்குறாங்க. பிரதம தசை, மத்தியம தசை, சரம தசை. இந்த பிரதம தசை எப்படிப்பட்டது, மத்தியம தசை எப்படிப்பட்டது, சரம தசை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பிரதம தசையை பகல் விளக்குக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. மத்தியம தசையை மின்மினி பூச்சிக்கு சொல்கிறாங்க. சரம தசையை சூரிய ஒளிக்கு சொல்கிறாங்க. எப்படி, எதுக்கு இதை ஒப்புமை காட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத சூத்திரத்தின் வாயிலாக நம்ம பார்த்துக்கலாம். சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, முளைத்தெழுந்த சூரிய துல்லிய யாதாத்மிய சரமம். முளைத்து எழுந்த சூரிய துல்லிய யாதாத்மிய சரணம் விதியில் காணும் பிரதம மத்தியம தசைகளை பகல் விளக்கும் மின்மினியும் ஆக்கும். இப்போ எதை என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத சூத்திரத்தில் சொல்லியிருக்காங்க. முளைத்து எழுந்த சூரிய துல்லிய யாதாத்மிய சரணம். இப்போ இங்கே சொல்லப்படுற விஷயம் யாதாத்மிய சரமம். யாதாத்மிய அப்படின்னு சொல்லும்போது நான் பல இடத்துல இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோம். ஆத்மாவை பற்றிய உண்மையான அறிவு. ஆத்மாவை பற்றிய உண்மையான அறிவுங்க போது ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம், யாதாத்மிய ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தாக்கா பாரதந்திரியம் போகியதை அப்படின்னு பல முறை நம்ம பார்த்துருக்கோம். பாரதந்திரியம் போகியதை மற்றும் அதனால் விளையக்கூடிய ஆனந்தம் தான் ஜீவாத்மாவுடைய யாதாத்மிய ஸ்வரூபம், அதனுடைய உண்மையான ஸ்வரூபம். அதை இங்கே எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, சூரிய ஒளிக்கு. முளைத்தெழுந்த சூரிய துல்லியமான அந்த அப்படியே இருட்டாக இருக்கும்போது டக்குன்னு அந்த சூரியன் எழும்போது எப்படி அந்த இருள் விலகி அங்கே வெளிச்சம் வருகிறதோ அதை போன்றது இந்த யாதாத்மிய ஞானம். அதுதான் சரமம் அப்படிங்கிறாங்க. அதுதான் கடைசியாக ஒரு ஜீவன் அடையக்கூடிய ஒரு அறிவு. அதனால சரமம்னால எப்பவுமே லாஸ்ட், கடைசியில் உள்ள, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம பதார்த்தத்தால் நம்ம இந்த அகங்காரம் அப்படிங்கிற விரோத ஸ்வரூபத்தை போக்கி கொண்டு நாம் பரதந்திரியனாக வந்த பொழுது அப்போ அதுக்கு மேலப்பட்ட நிலை கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுதான் சரமம். அப்படிப்பட்ட அந்த சரம தசையை அதை தான் சூரியன் ஒளிக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சூரிய ஒளியாகப்பட்டது என்ன செய்யும்னா, விதியில் காணும் பிரதம மத்தியம தசைகளை பகல் விளக்கும் மின்மினியும் ஆக்கும். பிரதம தசைனா முதல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மத்தியம தசைனா 2வது ஸ்டேஜ். இந்த ரெண்டையும் இந்த சரம தசையில் இருக்கக்கூட இந்த யாதாத்மிய ஞானம் என்ன பண்ணுன்னா, பகல் விளக்கும் மின்மினியும் ஆக்கிவிடும். எப்படி சூரிய ஒளி நல்லா வெளிச்சம் இருக்கும்போது நீங்கள் விளக்கு ஏற்றி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. மின்மினி கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தரும், ஆனால் அதுவும் அடங்கிடும் அந்த மாதிரி. ஆகையால் இந்த யாதாத்மிய ஞானத்தை சூரிய ஒளிக்கும் மற்ற இந்த சாஸ்திரங்கள் வாயிலாக அறியப்படுகிற அந்த ஆத்மாவுடைய அந்த ஞானத்தை பகல் விளக்கிற்கும் மின்மினிக்கும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ நம்ம சூத்திரத்தை பிரித்து இந்த அட்டவணையை பார்த்தா நமக்கு புரியும். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். எப்படின்னா, முளைத்து எழுந்த சூரிய துல்லிய யாதாத்மிய சரமம். இதுதான் சூத்திரத்தினுடைய இந்த பகுதி. முளைத்து எழுந்த சூரிய துல்லிய, அப்பதான் உதித்த அந்த சூரிய வெளிச்சத்திற்கு இணையான, துல்லியன்னா ஈக்குவல், இணையான யாதாத்மிய சரமம். இந்த யாதாத்மிய ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்மாவினுடைய உண்மையான நிலை என்னன்னா பாரதந்திரியமும் போக்கியதையும். அதுதான் எண்டு ஸ்டேஜ், சரமம், கடைசியான நிலை. அதுக்கு மேலே ஆத்மா அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த நிலை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, முளைத்தெழுந்த சூரிய துல்லிய, அந்த உதித்த சூரியனுடைய வெளிச்சத்திற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்குது. அதை எப்பேற்பட்ட ஞானம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
சூரிய ஒளிக்கு மேலான ஒளி ஏதாச்சும் உண்டா? இல்லவே இல்லை இல்லைங்களா? ஆகையால அப்படிப்பட்டது தான் இந்த கடைசியான யாதாத்மிய ஞானம். ஆத்மாவின் உண்மை நிலையாகிய பாரதந்திரியமும் போக்கியதையும் ஆனந்தமும் அப்படி வச்சுக்கலாம். இன்னொரு வாட்டி, முளைத்து எழுந்த சூரிய துல்லிய யாதாத்மிய சரமம். இங்கே எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க? முளைத்தெழுந்த சூரிய ஒளிக்கு. எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னாக்கா யாதாத்மிய சரமம். அந்த யாதாத்மிய ஞானம் அதுதான் சரமம், லாஸ்ட். அதுக்கு மேலே ஆத்மாவுக்கு எந்த நிலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது நம்பர் 1, முளைத்து எழுந்த சூரியன் அப்படின்னா சூரிய ஒளி போன்ற ஞானம். என்னதான் இருட்டு இருந்தாலும் அந்த சன்ரைஸ் ஆனோடனே டக்குன்னு எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோ நேரம் அப்படியே தடுமாறிட்டு இருக்கிறவங்க சூரியன் எழுந்த உடனே எல்லாமே நம்ம திருஷ்டிக்கு வந்துடும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஆத்மாவை பற்றி அந்த யாதாத்மிய ஞானம் தான் சூரிய ஒளியை போன்றது. துல்லிய அப்படின்னா ஒப்பான, சமமான. துல்லியங்கிற அர்த்தத்துக்கு ஒப்பான, சமமான. யாதாத்மியம் ஆன்மாவின் ஸ்வரூபத்தை உள்ளபடி உணர்தல். ஆத்மா முதல்ல இந்த உடம்பு வேற ஆத்மா வேறங்கிற ஞானம் வரணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உடம்பே நானுங்கிறது தான் நீங்கள் எத்தனை கோடான கோடி மக்களுக்கு ஆத்மாங்கிற அந்த விஷயமே இன்னும் தெரிஞ்சிருக்காது. இந்த ஆத்மான்னு ஒரு வஸ்து இருக்குது, அது உடம்பை காட்டிலும் மிக உயர்ந்தது, புலன்களை காட்டிலும் உயர்ந்தது, பிராணனை காட்டிலும் உயர்ந்தது, புத்தி எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்த வஸ்து. அது எம்பெருமானுடைய சொத்துங்கிறது மனசில் படுறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே அதுக்கு சேஷத்துவம் உண்டு, போக்திருத்துவம் உண்டு, ஞானம் உண்டு, அதெல்லாம் கழிஞ்சு அதுக்கும் மேலே இது பாரதந்திரியப்பட்டது, இது போக்கியதை, இது ஆனந்தமே உருவாகுது. அப்படிதான் இந்த உண்மை ஸ்வரூபம், மிக உண்மையான ஆத்மஸ்வரூபம் யாதாத்மிய ஞானம். அதுதான் முளைத்தெழுந்த சூரிய ஒளியை போன்றது. ஆன்மாவின் ஸ்வரூபத்தை உள்ளபடி உணர்தல். அது தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு மேலே தெரிஞ்சிக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அதான் சரமம், லாஸ்ட். அப்புறம் சரமம் இறுதி நிலை. ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையான நிலையை உணர்ந்த இறுதி நிலை. அதுக்கு மேலே ஒருத்தர் தெரிஞ்சிக்க வேண்டியது எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு சொல்லிடலாம். அந்த ஆத்மா பாரதந்திரியப்பட்டது எம்பெருமானுக்கு, போக்கியதை அவனுடைய அனுபவத்திற்காக இருப்பது, மேலும் அது ஆனந்தம், அதனால் ஆனந்தப்பட்டிருப்பது அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதுதான் எண்டு. அதுக்கு மேலே தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆகையால் அதை சரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாதாத்மிய ஞானத்தின் பண்புகள். சரி, இது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அதால் என்னென்ன லாபம்? அதோடைய பண்புகள், அதோடைய குணங்கள் என்னன்னு பார்த்தாக்கா, இது உணர்வை பெற ஊற மிக உணர்வும் அப்படின்னு சூத்திரம் 20 பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆத்மாவை பற்றிய அறிவு சாஸ்திரிகளுக்கு எப்படி ஏற்படுகிறது, சாரஜ்ஞர்களுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு அதில் போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ சாஸ்திரிகள் எப்படின்னா அவங்க சாஸ்திரங்களை படித்து கேட்பதன் வாயிலாகவும் மனனம் செய்வதன் வாயிலாகவும் கற்றுட்டு அவங்க கற்றுக்குறாங்க. ஆகவே உணர்ந்துன்னு வரும். அவங்களுக்கு தங்களுடைய முயற்சியால் அந்த ஆத்ம ஞானத்தை சாஸ்திரத்தின் வாயிலாக பெறுகிறார்கள் அப்படின்னு 20வது சூத்திரத்தில் சொல்லியிருக்கோம். சாரஜ்ஞர்கள் எப்படிப்படி அவனுடைய அருளால், தங்களுடைய முயற்சி எதுவுமே இல்லைன்ட்டு அவனுடைய அருளால், அவனுடைய கருணையினால ஊற மிக அந்த ஊற மிக உணர்வுங்கிறது எம்பெருமானுடைய திருவருள் அப்படின்னு 20வது சூத்திரத்தில் நம்ம காமிச்சு கொடுத்துருக்கோம். ஆகையால் இது எம்பெருமானுடைய திருவருளால் ஏற்படக்கூடியது இந்த யாதாத்மிய ஞானம். இப்போ இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து யோசிக்கும் போது இப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை, எல்லை நிலமான அந்த ஞானத்தை, அந்த யாதாத்மிய ஞானத்தை எம்பெருமான் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா நம்ம எவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது நம்மளை தேர்ந்தெடுத்து அவன் இந்த யாதாத்மிய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறான். அவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் சூரிய ஒளியை போன்றது. அதுதான் சரமம். அதுக்கு மேலே இன்னொரு ஞானம் என்பது கிடையாது. இது உணர்வை பெற ஊற மிக உணரவும் சூத்திரம் 20 எனப்படுவது போல பகவான் அருளால் மட்டுமே கிடைப்பது. அவன் கொடுக்குறான். அவன் சில ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவன் அதை கொடுத்து விடுகிறான். ஆகையில் அப்பேற்பட்ட ஜீவாத்மாக்களுடைய அந்த பாக்கியத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? யாதாத்ம ஞானம் பெற்ற ஜீவாத்மாக்கு இணையானது ஒரு வஸ்து உண்டா? இல்லவே இல்லை. சூரிய ஒளியை போன்று பிரகாசிக்கக்கூடியது அவர்களுடைய ஞானம். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா, விதியில் காணும் பிரதம மத்தியம தசைகளை பகல் விளக்கும் மின்மினியும் ஆக்கும். இந்த சூரிய ஒளியை போன்ற இந்த யாதாத்மிய ஞானம் மற்ற ஞானத்தை என்ன செய்யும்னா பகல் விளக்கும் மின்மினியும் போல ஆக்கும்.
ஒளி குன்ற மாதிரி செஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கலாம். தன் முயற்சியால் சாஸ்திரங்கள் வாயிலாக அறியப்படும் ஆத்ம ஞானத்தின் பண்புகள். இப்போ இங்க என்ன பார்த்தோம்? இது பகவான் தன்னுடைய அருளாலே தருவது. இவனுடைய முயற்சி ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாம கொடுக்குறான். இங்க முயற்சியன் இவன் ஏன் முயற்சி செய்யறான் இந்த ஜீவாத்மான்னு அவனுக்கு ஞானம் இருக்கு இல்லையா? அந்த பிரணவத்துல அந்த மா அப்படிங்கிறது மா ஞானம் அப்படிங்கிறது ஞானம் தனக்கு இருக்கிறதுனால அவன் என்ன நினைச்சுக்கிறான்? நான் முயன்று சாஸ்திரங்களை படித்து கேட்டு கொண்டு மனனம் செய்து நான் அறிவை பெறுவேன் அப்படின்னு அந்த அகங்கார கர்ப்பமாக இருப்பதால் அவன் தன் முயற்சியால ஞானத்தை அடைய முற்படுகிறான். தன் முயற்சியால் சாஸ்திரங்களில் வாயிலாக அறியப்படும் ஆத்ம ஞானத்தின் பண்புகள். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, விதியில் காணும் பிரதம தசை. பிரதமன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பிரதம தசை என்னன்னா 20ஆம் சூத்திரத்தில் ஸ்வரூபத்தை உணர்ந்து உணரவு என்பதில் விதியில் காண்பர் அப்படின்னு என்ன திருக்குறுந்தாண்டகம்லேருந்து திருமங்கை ஆழ்வாருடைய வேர்டு எடுத்து அங்க போட்டிருக்காங்க. விதியில் காண்பர்னா இந்த மாதிரி அந்த ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை யோசிச்சு 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 பல வழிகளில் சாஸ்திரங்களை படித்து தவம் செய்து தியானம் செய்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை தங்களோட முயற்சியால் அவர்கள் உணர்வார்கள். அதாவது ஸ்வரூபத்தை உணர்ந்து உணர்வும் அவங்க தங்களுடைய முயற்சியால் அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். அதுக்கு அவங்க கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் செய்யணும். செய்தாதான் அந்த ஆத்ம தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும். இவங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், பகவான் இவங்களை செலக்ட் பண்றான், ஆத்மஸ்வரூபத்தை காமிச்சு கொடுத்துறான் என்பதில் விதியில் காண்பர். திருக்குறுந்தாண்டகம் 18 என்கிறபடி சாஸ்திரங்கள் விதித்த முறையில் கேட்டல் நினைத்தல் ஆகியவற்றால் கிடைக்கும் பிரதம தசை. அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த சம்சாரி தசையில பக்த ஜீவன் சொல்றோம் பார்த்தீங்களா? அதாவது தன்னுடைய கர்மத்துக்கு ஏற்ப மீண்டும் 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 இறந்து பிறந்து இருக்கிறவன், அவனுக்கு இந்த தேகம் வேற ஆத்மா வேற இந்த நினைப்பு வரவே எத்தனையோ பிறவிகள் ஆகும். பிறவிகளானு அவன் தெரிஞ்சுக்கிறான், அடடே இந்த உடம்பை தவிர இன்னொன்று இருக்கு போல இருக்கு, ஞானமயமான ஒன்று இருக்குன்றப்போ அவன் அதை தேட ஆரம்பிக்கிறான். அதுக்காக அவன் படிக்கிறான். கேட்பது நினைத்தல் தியானம் பண்றது மூலமாக அந்த ஆத்ம தரிசனத்தை அவன் பெறுகிறான். ஆத்மா என்பதை உணர்ந்து கொள்கிறான். பிரதம தசை அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பிரதம தசைன்னு அதுதான் முதல் ஸ்டேஜ். இது ஆத்மா தன் சேஷத்துவத்தை உணர முதல் நிலையை காட்டி தருவதால் முதல் நிலை அல்லது பிரதம தசையை அடைவிக்கும். அப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிறான் ஆத்ம வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, அது சேஷத்துவம் அது சேஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கிறான். எம்பெருமான் பரமாத்மாவுக்கு இவன் சேஷமானவன், அவனுக்கு நான் அடிமைப்பட்டவன், எனக்கு தன்னால் இயங்கும் தன்மை எனக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுதான் முதல் தசை. ஆகிய அதுக்கு பிரதம தசை அப்படின்னு பேர். அப்புறம் திருமந்திரத்தில் ஓம் என்கிற பிரணவத்தில் உள்ள அக்காரத்தில் மறைந்து கிடைக்கிற ஆய என்னும் 4ஆம் வேற்றுமை உருவில் கிடைக்கும் சேஷத்துவத்தை கற்பிக்கும் முதல் நிலை அல்லது பிரதம தசை. இது இங்க பிரதம தசை எங்கிருந்து எப்படி கிடைக்குதுங்கிறத சொல்றாங்க. நம்ம திருமந்திரத்தை பார்த்தோம் இல்லையா? பிரணவத்துல அ இருக்கு, உ இருக்கு, மா இருக்கு இல்லையா? ஆ பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்னு பார்த்தோம். மா ஜீவாத்மான்னு பார்த்தோம். அந்த உ அப்படிங்கிறது அகாரத்தால் அறியப்படும் எம்பெருமானுக்கே உரியவன், அவனுக்கே அடிமைப்பட்டவன், மகாரத்தால் அறியப்படும் ஜீவாத்மா அப்படின்னு சொன்னதுனால அந்த ஏவகாரம் அவனுக்கே அப்படிங்கிறது அங்க உகாரமாயிருக்கு. அதுதான் ஆயப்பதம். அங்கே மறைந்திருக்கும் ஆயப்பதம். புணர்ந்து கெட்ட 4ஆம் வேற்றுமை உருவுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஒண்ணுதான். மறைந்திருக்கும் ஆயப்பதம், புணர்ந்து கெட்ட 4ஆம் வேற்றுமை உருவு, அவனுக்கே ஏவகாரம் உகாரமாய் ஆயிற்று. எல்லாமே அங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வால் உணரப்படும் எம்பெருமானுக்கே உரியவன், வால் உணரப்படும் ஜீவாத்மா. ஆகையால அவன் இவனுக்கு சேஷன், சேஷபூதன், அடிமை அப்படிங்கிறத முதல்ல ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான். இதுக்கே அவன் எத்தனை பிறவி எடுத்திருப்பானோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வர்றதுனால அதனால அது பிரதம தசை. இந்த பிரதம தசையில் இருக்க ஜீவாத்மாக்கு என்ன தெரியுதுன்னா, நான் எம்பெருமானுக்கு சேஷபூதன், நான் அவனுக்கு அடிமை. ஆகையால அதுதான் பிரதம தசை, ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாமே. இப்போ கடைசி ஸ்டேஜ் பார்த்துட்டோம், முதல் ஸ்டேஜ் பார்த்துட்டோம். நடுவில் உள்ளது என்ன, மத்தியம தசை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இப்போ இதோட கண்டினியூஷன் மேலே பார்த்துலாம். இந்த முளைத்து எழுந்த சூரிய துல்லிய யாதாத்மிய சரமம், அதில் என்னன்னா சூரியனுக்கு ஒப்பானது
இதுவே இறுதி நிலை. இது வந்து எம்பெருமானால் தரப்படுவது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு மேலே அதோடைய பண்புகள் என்ன? இது முளைத்து எழுந்த திங்கள் தானாய், திருநெடுந்தாண்டகம் 17 என்பது போல சூரியனிடமிருந்து சந்திரன் ஒளி பெறுவது போல பகவானிடமிருந்து பேரு கிடைப்பது. அது ரொம்ப நல்லா இருக்கும். திருநெடுந்தாண்டகம் பாசுரம். அதில் வந்து முளைத்தெழுந்த திங்கள் தானாய் அப்படின்னு சொல்லுவாங்க. முளைத்தெழுந்த திங்கள்னாக்க இப்போ சந்திரோதயம். இப்போ சாயந்தரம் வந்து இருட்டாயிடுச்சு, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மலை முகட்டில் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படி சந்திரன் வரும். முளைத்தெழுந்த திங்கள். அந்த திங்களுக்கு வந்து எங்கேருந்து வெளிச்சம் கிடைக்கிது? சூரியன் கிட்டேருந்து வெளிச்சம் கிடைக்குது இல்லைங்களா? சூரியனை ஒளியால் தானே சந்திரன் ஒளிர்கிறான் இல்லையா? அந்த முளைத்தெழுந்த திங்கள் டக்குன்னு அந்த ஞானம் அவனுக்கு பிறந்துருது. அந்த ஞானம் அவனுக்கு எங்கேருந்து வருகிறது? சூரியனை போன்ற பகவானிடம் இருந்து இந்த சந்திரனான ஜீவாத்மாக்கு அது கிடைக்கிறது. முளைத்தெழுந்த திங்கள் தானாய், முளைத்தெழுந்த திங்களை போன்ற அந்த ஆத்ம ஞானம் அவனுக்கு பிறந்து விடுகிறது. இது அந்த யாதாத்ம ஞானம், அந்த சரம தசை அவனுக்கு கிடைத்து விடுகிறது. ஆகையால இது முளைத்தெழுந்த திங்கள் தானாய் என்பது போல சூரியனிடமிருந்து சந்திரன் ஒளிபெறுவது போல பகவானிடமிருந்து பேரு கிடைக்கிறது. இவன் சாஸ்திரத்தை படிக்க மாட்டான், ஒன்றும் யோசிக்க மாட்டான், கேட்க மாட்டான், யோசிக்க மாட்டான், ஒன்றுமே வேண்டாம். பகவான் தன்னுடைய காரணமற்ற கருணையால், நிர்ஹேதுக கிருபா கடாட்சத்தாலே இந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்து விடுகிறான். இந்த ஞானம் ஆத்மா பெறக்கூட இறுதியான ஞானம், எனவே சரமம் எனப்பட்டது. இதுக்கு மேலே அதுக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம உறுதியாக சொல்லலாம். யாதாத்ம ஞானம் எம்பெருமானால் ஒருக்கு முளைத்தெழுந்து திங்கள் தானாயின்னு கிடைச்சிருச்சுனாக்கா அதுக்கு மேலே அவன் தேட வேண்டியது, அவனுக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இது திருமந்திரத்தில் உள்ள நமபதத்தால் அறியப்படும் பாரதந்திரியத்தை குறிக்கும். நான் எனக்கு அல்ல, நான் என்னை ரட்சித்து கொள்ள கடவன் அல்ல, நீயே ஆக வேண்டும், உனக்கே ஆக வேண்டும் உள்ள நாராயணாய என்பதில் உள்ள போக்கியது திருமந்திரத்தில் உள்ள நமபதத்தால் அறியப்படும் பாரதந்திரியத்தை குறிக்கும். அது பாரதந்திரியம். உனக்கே நான் உன் இஷ்டம் போல என்னை நீ விநியோகம் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறது தான் பாரதந்திரியம். அதை குறிக்கும். எது? இந்த சரம தசையாகி இந்த நிலை. அப்புறம் திருமந்திரத்தில் உள்ள நாராயணாய இதில் உள்ள போக்கியதையை இது உணர்த்தும். ஆயபதம் நாராயணாய இருக்கு இல்லையா? அந்த ஆய வந்து வெளிப்படையா இருக்கு. அது வந்து உங்களுக்கு என்னன்னா கைங்கரிய பிரார்த்தனை. எப்படிப்பட்ட கைங்கரியம்? உனக்கே நாம் ஆட்சேவோம் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி உன்னுடைய உகப்புக்காக மட்டுமே, அதில் என்னுடைய உகப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி திருமந்திரத்தில் உள்ள நாராயணாய என்பதில் உள்ள போக்கியதையை உணர்த்தும். போக்கியதனை என்னன்னு பார்த்தோம்? அவனுக்கே இனிமையாக இருத்தல், அவனுக்கே அற்று தீர்தல். நீயும் அனுபவிக்கிறேன், நானும் அனுபவிக்கிறேன், 2 பேரும் அனுபவிக்கிறோம், நான் மட்டும் அனுபவிக்கிறோம், எதுவுமே இல்லாமல் நீ மட்டுமே அனுபவிப்பாயாக அப்படிங்கிற போக்கியதையை அது குறிக்கும். அப்புறம் சூரியனுடன் ஒப்பிட்டு எப்படி சூரியனோ அப்படியே ஞானம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு. விஷ்ணு புராணத்தில் என்பது தன் முயற்சியை குறிப்பதென்று ஞானத்தின் பிரகாசம் மட்டுமே இத்தான் அறிவிக்கப்படுகிறது. விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்றாங்க? யதா சூரியக ததா ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய ஒளிக்கு இணையானது ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னாக்கா அந்த சூரிய ஒளி வந்தவுடனே எப்படி இருட்டு கம்ப்ளீட்டாக போயிட்டு எல்லாமே நம்மளுடைய பார்வைக்கு வருகிறதோ அதே போன்றது ஞானம். எப்படி பூலோகத்தில் உள்ள இருட்டை சூரியன் அளிக்கிறானோ அதே போல இந்த ஆத்மாவை சூழ்ந்திருக்கும் இருட்டை அந்த ஆத்ம ஞானம் என்பது விளக்குகிறது. இது ஆத்ம ஞானத்தின் உண்மைத்தன்மை பிரகாசிக்கும் இறுதி நிலை அல்லது சரமதசை. சூரியனுடன் ஒப்பிட்டு எப்படி சூரியனோ அப்படி ஞானம் என்பதே தன் முயற்சியை குறிப்பதென்று ஞானத்தின் பிரகாசம் மட்டுமே இத்தால் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இறைவனால் அளிக்கப்படும் ஆத்ம ஞானத்தால் பாரதந்திரியும் போக்கியதையும் பிரகாசிக்கும் சரமதசை அல்லது இறுதி நிலை சூரிய ஒளிக்கு ஒப்பானது. எல்லாம் சம்மரைஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ ஆத்மாவுக்கு சரமதசை இறுதியான ஞானம் எது? தான் பாரதந்திரியப்பட்டது, தான் போக்கியமாக எம்பெருமானுக்கு போக்கியமாக இருப்பது, தான் அனுபவித்து கிடையாது அப்படிங்கிறது தான் அதோட யாதாத்மிய ஞானம். அதுக்கு மேற்பட்டது ஒன்றுமே இல்லையானால அது சரம தசை எனப்பட்டது. அது சூரிய ஒளிக்கு ஒப்பிடப்பட்டது. அப்புறம் இந்த பக்கம் இப்போ நம்ம இது பிரதம தசை பார்த்தோம் இல்லையா? அங்கே தான் அவன் வந்து எம்பெருமானுக்கு நான் சேஷப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்கிறான்.
மத்தியம தசை அப்படின்னா சென்டர் நடுவில் உள்ளது என்னன்னாக்கா ஆத்மா பெறும் போக்திருத்துவத்தை காட்டும் மத்தியம தசை அல்லது இடைநிலையை அடைவிக்கும். இப்போ பிரதம தசையில் என்ன பார்த்தோம்? அந்த இது பிரணவத்தால் அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்னு பார்த்தோம். நான் எம்பெருமானுக்கு சேஷன், நான் சேஷபூதன் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான் ஞானத்தால். மத்தியம தசை அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அவன் என்ன தெரிஞ்சுக்கிறானாக்கா நான் ஞானமயமாக இருப்பதால், நான் ஞானவானாக இருப்பதால் நான் அனுபவிப்பவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். போக்திருத்வம், நான் அனுபவிப்பவன், அது தப்பு ஒன்றும் இல்லை, அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்போதான் தெரிஞ்சுக்கிறான் நான் எம்பெருமானுக்கு சேஷபூதன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அந்த ஞானத்தால், அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஞானத்தால் போக்திருத்துவம் எனக்கு உண்டு, நானும் அனுபவிப்பேன் அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். இதுதான் மத்தியம நிலை ஆச்சுங்களா. யாதாத்மிய ஞானத்தால் உணரப்படும் பாரதந்திரியம் மற்றும் போக்கியதைக்கு முன்பாக நடுவில் அறியும் தன்மை காரணமாக போக்திருத்துவம் தோன்றுவதால் இது இடைநிலை அல்லது மத்தியம தசையை அடைவிக்கும். இப்போ சரம தசை எதுன்னு சொல்லிட்டோம் நம்ம, போக்கியதையும் பாரதந்திரியம். ஃபர்ஸ்ட் பிரதம தசை என்னன்னு சொல்லுவோம், சேஷத்துவம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சேஷத்துவம்னு தெரிஞ்சுட்டு அவன் இந்த பாரதந்திரியம் போகியத்துக்கு போகிறதுக்கு நடுவில் தான் அனுபவிப்பவன், போக்திருத்துவம் உண்டு என்பதை தெரிஞ்சுக்கிறதுனால அது மத்தியம தசை எனப்பட்டது. ஆகையால பிரதம தசையில நான் தான் சேஷன் என்பதை தெரிந்து கொள்கிறான். மத்தியம தசையிலே தனக்கு போக்திருத்துவம் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறான். சரம தசையில எனக்கு சேஷத்துவம் போக்திருத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரியமும் இது போக்கியதை தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். ஆகையால 3 தசைகள், பிரதம தசை, மத்தியம தசை, சரம தசை. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சரம தசை சூரிய ஒளிக்கு கம்பேர் பண்ணிட்டாங்க. மத்தியம தசை எதுக்கு சொல்லிட்டாங்க? மின்மினிக்கு சொல்லிட்டாங்க. பிரதம தசையை பகல் விளக்குக்கு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஆத்மா பெரும் போக்திருத்துவத்தை காட்டும் மத்தியம தசை. போக்திருத்துவத்தை காட்டுற தசைக்கு பேர் என்ன? மத்தியம தசை அல்லது இடைநிலை, மிடில் ஸ்டேஜ், இடைநிலை அறிவிக்கும். யாதாத்மிய ஞானத்தால் உணரப்படும் பாரதந்திரியம் மற்றும் போக்கியதைக்கு முன்பாக, அது வரத்துக்கு முன்னால ஜீவாத்மாக்கு இந்த ஒரு ஸ்டேஜும் வந்தது. நடுவில் அறியும் தன்மை காரணமாக போக்திருத்துவம் தோன்றுவதால் இது இடைநிலை அல்லது மத்தியம தசையை அடைவிக்கும். பகல் விளக்கும் மின்மினியும் ஆக்கும். இவ்வாறு சாஸ்திரங்களில் தன் முயற்சியால் அடையப்படும் ஞானத்தால் உணரப்படும் சேஷத்துவமும் போக்திருத்துவமும் பிரகாசிக்கும் முதல் மற்றும் இடைநிலைகளால் பிரதம மத்தியம தசைகளை முறையே பகல் விளக்கும் மின்மினிக்கும் ஒப்பானவை. முறையே அப்படின்னாக்கா பிரதம மத்தியம தசைகள், பிரதமக்கு ஈக்குவல் எது? பகல் விளக்கு. மத்தியம தசைக்கு ஈக்குவலாக இருக்கிறது மின்மினிக்கு. சரம தசைக்கு ஈக்குவலாக இருக்கிறது சூரிய ஒளி. ஸோ இப்போ ஜீவாத்மாவுக்கு 3 தசைகள் சொல்கிறாங்க. ஒன்று பிரதம தசை பிரணவத்தால் தான் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன், சேஷன், அடிமை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறான். இரண்டாவது மத்தியம தசை எதுன்னா தன்னுடைய ஞானத்தால் தான் அனுபவிப்பவன், தான் தனக்கு போக்திருத்துவம் உண்டு என்று தெரிந்து கொள்கிறான். இந்த நம பதார்த்தத்தால் அதை ரெண்டையும் போக்கிக்கிட்டு தான் போக்கியமாக இருப்பவன் எம்பெருமானுக்கு பாரதந்திரப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால அது 3வது தசை. ஸோ பிரதம மத்தியம சரம தசை. சரம தசை எப்பேற்பட்டது? சூரிய ஒளிக்கு அல்லது முளைத்தெழும் திங்கள் அப்படின்ட்டு எம்பெருமானால் அடையப்பட்ட ஞானம். சூரியனுடைய ஒளியாலும் சந்திரனுக்கு ஒளி கிடைப்பதை போல கிடைத்ததுனால அது சரமம். அதுக்கு மேலே ஒன்றே கிடையாது. அந்த வெளிச்சத்துக்கு முன்னால எவனொருவனுக்கு அந்த சரம தசை சித்தமாகிவிட்டதோ அவனுக்கு இந்த மத்தியம பிரதம தசைகள் எப்படி இருக்குன்னா மின்மினி பூச்சியை போலவும் பகல் விளக்கை போலவும் இருக்கும் சொல்றாங்க. பகல் விளக்கேற்றி என்ன லாபம்? ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை இல்லையா? ஆகையால யாதாத்ம ஞானம் பெற்ற ஒருவனுக்கு சேஷத்துவத்தை பற்றி அவனுக்கு சேஷத்துவம் அவனுக்கு பகல் விளக்கை போல இருக்கும். மத்தியம தசை போக்திருத்துவம் எப்படி இருக்கும்? அவனுக்கு மின்மினி போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு சாஸ்திரங்களில் தன் முயற்சியால் அடையப்படும் ஞானத்தால் உணரப்படும் சேஷத்துவமும் போக்திருத்துவமும் பிரகாசிக்கும் முதல் மற்றும் இடைநிலைகளால் பிரதம மத்தியம தசைகள் முறையே பகல் விளக்கு மற்றும் மின்மினிக்கு ஒப்பானவை. அதாவது அதோடைய பெரிய உயர்ந்த தன்மையும் இதோடைய அவ்வளவு உயர்ந்த, இது கூட நல்லது தான். இது இருந்தால் தானே அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். முதல்ல நான் ஜீவாத்மான்னு தெரிஞ்சுக்கணும், நான் அவனுக்கு அடிமைங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
எனக்கு போக்திருத்தம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த நிலையாக அந்த நம பதார்த்தத்தால் இதெல்லாம் எனக்கு இல்லை, நான் அனுபவிப்பவன் இல்லை, அவனே அனுபவிப்பான், அவனை நம்மை அனுபவிக்க வேண்டும் என்ற போக்கியத்தையும் பாரதந்திரியமும் சிந்திக்கும் போது அவனுக்கு அந்த சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய ஞானம், அதுவே சரமதசை. அதுதான் கடைசி. அதுக்கு மேலே அந்த ஜீவன் அடையக்கூடியது, அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆகையால் அதுதான் இந்த சூத்திரத்தில் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா முதல் பிரதம தசை, மத்தியம தசை, சரம தசை. பிரதம தசையில் அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்? தான் சேஷன் என்பதை தெரிஞ்சு கொள்கிறான். இடையில மத்தியம தசையில் தனக்கு போக்திருத்துவம் உண்டு, அனுபவிப்பன் என்பதை தெரிஞ்சுக்கிறான். மூன்றாவதாக அந்த சரம தசையில் தான் பாரதந்திரியப்பட்டவன், போக்கியதை மட்டுமே தனக்கு உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிறான். மூன்றாவது இது சூரிய ஒளிக்கு இணையாகவும் அல்லது சூரியனிடந்து ஒளிப்பட்ட முளைத்தெழும் திங்களை போன்றது அந்த அறிவு, அந்த ஞானம் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னால் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா பிரதம மத்தியம தசைகள், அதாவது சேஷத்துவமும் போக்திருத்தமும் உங்களுக்கு பகல் விளக்கும் மின்மினியை போல இருக்கும், பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு இந்த சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த சூத்திரத்துக்கு போகலாமா? அடுத்த சூத்திரத்துக்கு போய் 24வது சூத்திரம். சாஸ்திரிகளையும் சாரஜ்ஞர்களையும் முறையே முயற்சி செய்பவர்களாகவும் முயற்சியின்றி விலகுபவர்களாகவும் செய்பவை எவை என்று இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. திருப்பியும் இந்த சாரஜ்ஞர் சாஸ்திரிகளுக்கே திருப்பியும் போகிறாங்க. முறையே, அதாவது சாஸ்திரிகள் செய்யும் முயற்சி, சாரஜ்ஞர் செய்யாத முயற்சி நின்று விலகி விடுகிறார்கள். சாஸ்திரிகள் முயற்சி செய்வார்கள், அவர்கள் தெப்ப கயிறை போலன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு கையால் படகு பிடிச்சிக்குவாங்க, ஒரு கையால் நீந்திட்டே கஷ்டப்படுவாங்க. சாரஜ்ஞர்கள் 2 கையும் விட்டு விட்டத்தில் இருப்பதை போல இருப்பார்கள்னு பார்த்தோம். அப்போ இந்த சாஸ்திரிகள் செய்யும் முயற்சி என்ன, இந்த சாரஜ்ஞர்கள் செய்யாத இவங்க எதை விட்டுடுறாங்க அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் நம்ம பார்க்கலாம். 4ல் 1 பிரவர்த்தகம், 1 நிவர்த்தகம். 4ல் 1 பிரவர்த்தகம், 1 நிவர்த்தகம். அதுதான் சூத்திரம். அதை இப்போ பிரித்து நம்ம பொருள் பார்த்துக்கணும். 4 எனப்பட்டவை, இது பாருங்க திருப்பி அதே தான் வரும். இந்த ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுனாக்கா எல்லாமே புரிஞ்சிடும். இந்த 4 என்னன்னா சேஷத்துவம், போக்திருத்துவம். இது எங்க இருக்கு? பிரணவத்தில் இருக்கு, ரைட்டா? அப்புறம் பாரதந்திரியம் போக்கியதை எங்க இருக்கு? நாராயணாய அந்த ஆய பதத்தில் இருக்கு. இந்த 4 தான் திருப்பி 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 வருது. ஸோ போக்திருத்துவம் இங்கே சேஷத்துவம் ஆன் ஒன் ஹேண்ட், பாரதந்திரியம் போக்கியதை இன்னொரு பக்கம். இந்த 4 தான். இந்த 4ல் இவங்க எதை எடுத்துப்பாங்க, அவங்க எதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் பார்க்க போகிறோம். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். 4ல் 1 பிரவர்த்தகம். பிரவருத்தி அப்படின்னாக்க பிரவர்த்தகம் அப்படின்னா அதில் ஈடுபடுவது, அதில் முயல்வது, அதில் நுழைவது, அதை மேற்கொள்வது, அதுதான் பிரவருத்தி. ஆப்போசிட்டு நிவೃತ್ತಿ, விட்டுடுறது. பிரவருத்தி நிவೃತ್ತಿ, மேற்கொள்வது கைவிட்டு விடுவது, அது 2 தான். ஸோ 4ல் 1 பிரவர்த்தகம். யார் இதை செய்கிறாங்கன்னா 1 போக்திருத்துவம், பிரவர்த்தகம் செயலில் மூட்டுவது. செயலில் ஈடுபடுபவர்கள் 19ஆம் சூத்திரத்தில் வர்ணிக்கப்பட்ட சாஸ்திரிகள். அவங்க தான் பிரவருத்தி மார்க்கம். அவங்க தங்களுடைய முயற்சியால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரவருத்தின்னு செய்வது, செயல்பாடு. அவங்க நுழைஞ்சு செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? சாஸ்திரங்களை படிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க. முயன்று 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 அவர்கள் தங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடைய முயற்படுவார்கள். ஸோ 1 இந்த 4ல் இந்த 4ல் 1 4 சொன்னோம் இல்லையா? போக்திருத்துவம், சேஷத்துவம், பாரதந்திரியம், போகியதை 4 சொல்லிட்டோம். இதில் 1 எதுனா போக்திருத்துவம். அதில் அவங்க அதில் அவங்க நுழைகிறாங்க. ஸோ முதலையே அவங்களுக்கு இந்த முதல்ல நான் எம்பெருமானுக்கு அடிமை அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு பிரவருத்தி நல்ல அதிகமாகவே இருக்கும். இன்னும் தெரிஞ்சுக்கலாமே, நாம் இன்னும் அனுபவிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஸோ 1ங்கிறது போக்திருத்துவம். பிரவர்த்தகம் செயலில் மூட்டுவது. அவங்க டே ட்ரை, அவங்க முயற்சி செய்து அதுக்குள்ளே போகிறாங்க. இந்த செயலில் ஈடுபவர்கள் யாருன்னு பார்த்தா 19ஆம் சூத்திரத்தில் வர்ணிக்கப்பட்ட சாஸ்திரிகள். அவங்க தான் இந்த ஒரு கையால் நீந்துறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அவருடைய முயற்சி. சாஸ்திரிகள் செயல்களில் மூழ்க காரணம். இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க?
அவனுக்கும் தான் பெருமானோட தரிசனம் வேணும், உனக்கும் தான் வேணும். பட் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இவர்கள் ஆத்ம ஞானத்தை சாஸ்திரங்கள் வாயிலாக பெறுகிறார்கள். அவங்க தேர் கன்வின்ஸ்ட், நான் சாஸ்திரங்களை படித்து கேட்டு உணர்ந்து நான் தேடிதான் இந்த ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும், அப்படிதான் கன்விக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஆகையால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆத்ம ஞானத்தை சாஸ்திரங்கள் வாயிலாக பெறுகிறார்கள். அதாவது இவங்களுக்கு அவனே கொடுப்பாங்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவன் எப்படியும் கொடுத்துருவாங்கல்ல, எனக்கு இவனுக்கு ஞானம் இருக்குது. இப்போ ஞானமே இல்லை, அச்சித்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஜடப்பொருள், ஒரு ஞானம் இல்லாத வஸ்து, அது என்னத்தை முயற்சி பண்ணவே பண்ணாது இல்லையா? ஆனால் இவனுக்கு அந்த சைத்தன்யம், அந்த ஞானம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், எனக்கு பெருமாள் ஞானத்தை கொடுத்துருக்கா, நான் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, பண்ணாதான் முடியும்னு அவன் இஸ் கன்வின்ஸ்ட். அவனுக்கு அது நல்லாவே தெரியுது. ஆகையால் என்ன பண்ணுறான், ஆத்ம ஞானத்தை சாஸ்திரங்கள் வாயிலாக பெற முயற்சி செய்கிறான். சேஷத்துவம் போக்திருத்துவம் இரண்டுமே ஆத்மாவின் ஸ்வரூபம் என்று நினைக்கிறார்கள். இது என்னுடைய ஸ்வரூபம், நான் அவனுக்கு சேஷப்பட்டவன், அவன் என்னை நான் அவனுக்கு எல்லா அடிமையும் நான் செய்வேன், அதை நானும் அனுபவிப்பேன். அவனுக்கு அடிமை செய்யும் பொழுது நானும் அதை அனுபவிப்பேன் அப்படிங்கிறது ஆத்மாவின் இயல்பான குணம் அப்படின்ட்டு அவங்க தேர் கன்வின்ஸ்டு. அவங்களுக்கு அது நல்ல நினைப்பில் இருக்குது. சேஷத்துவம் போக்திருத்துவம் இரண்டுமே ஆத்மாவின் ஸ்வரூபம் என்று நினைப்பவர்கள், அதில் தப்பே இல்லை. அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் இன்பம் அனுபவிக்க நினைப்பவன் அதை அடைய முயல வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய சேஷத்துவத்தை அனுபவிக்கணும், நான் போக்திருவாக இருக்கணும், அவனோடு சேர்ந்து நானும் அனுபவிக்கணுங்கிறதுக்கு இதுக்கு நான் முயற்சி செய்யாட்டி எப்படிப்பா வேலை நடக்கும், நான் முயல்வேன், நான் படிப்பேன், நான் சாஸ்திரங்களை படிப்பேன் அப்படின்ட்டு அவனுக்கு நல்ல அந்த நினைப்பு இருக்கிறதுனால அவன் பிரவருத்தி, அந்த பிரவருத்தி மார்க்கத்தில் அவன் போகிறான். இந்த எண்ணத்தால் பகவானை அடைய செயல்களில் ஈடுபடும் இவர்கள் பிரவர்த்தகர்கள். இவங்க தான் உபாயங்களிலே ஈடுபடுவார்கள். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, என்னென்ன மோட்ச சாதனங்கள் இருக்கோ, ஸ்ரீபாஷ்யத்தில் நம்ம சொன்ன 32 வித்யைகள் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் மேற்கொள்பவர்கள் இவர்கள் தான். இவர்களுக்கு தங்களுடைய ஞானத்தின் மேலே நம்பிக்கை, அபார நம்பிக்கை. நான் முயன்று நான் பகவானை அடைவேன். இவர்களும் அடைகிறாங்க, இல்லைன்னு இல்லவே இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு அடைவாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு. ஏன்னா இது அவர்கள் முயற்சியில் செய்வதால் ஒன்று தவறு நேர்ந்தாலும் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணணும். அது பார்ப்போம் நம்ம 99வது சூத்திரத்தில் ரொம்ப விவரமாக பார்ப்போம். இவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம அங்கே பார்ப்போம். ஆகையால் 4ல் 1 பிரவர்த்தகம். இந்த 4ல் 1 4 எதுன்னு பார்த்தோம். அதில் இந்த தான் பிரவர்த்தகம் எதுனாக்கா போக்திருத்துவம், நான் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த போக்திருத்துவம் தான் இவனை அந்த பிரவருத்தி மார்க்கத்திலே நான் முயல்வேன் என்கிறதுல தூண்டி அவனை அதில் செலுத்துகிறது. அதில் ஒன்று இருக்கிறான், அவன் அதில் செலுத்தப்படுகிறான். போக்திருத்துவம் பிரவர்த்தகம், செயலில் மூட்டுவது. செயலில் ஈடுபடுவர்கள் யாருனாக்கா 19ஆம் சூத்திரத்தில் வர்ணிக்கப்பட்ட சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் செயல்களில் மூழ்க காரணம். அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னாக்கா, இவர்கள் ஆத்ம ஞானத்தை சாஸ்திரங்களின் வாயிலாக பெறுகிறார்கள். தங்களோட முயற்சியால் படித்து 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 முயல்கிறார். சேஷத்துவம் போக்திருத்துவம் இரண்டுமே ஆத்மாவின் ஸ்வரூபம் என்று நினைப்பார்கள். இது என்னுடைய ஸ்வரூபம், நான் முயற்சி செய்யணும் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. இன்பம் அனுபவிக்க நினைப்பவன் அதை அடைய முயல வேண்டும் என்று நினைப்பவர்கள். நான் எஃபர்ட் எடுக்காட்டி, நான் முயற்சி பண்ணாட்டி எனக்கு எங்கேருந்து இது கிடைக்க போகுது, ஆகையால் நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு அவங்களோட ஞானத்தை நம்பி இந்த பிரவருத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த எண்ணத்தால் பகவானை அடைய செயல்களில் ஈடுபடும் இவர்கள் பிரவர்த்தகர்கள் ஆச்சுங்களா. இப்போ ஆப்போசிட், அந்த சாரங்கர் விட்டத்தில் படுத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 4ல் 1 நிவர்த்தகம். இவங்க விடுறாங்க, 4ல் 1 விடுறாங்க. என்னத்தை விடுறாங்கன்னாக்கா, 1 பாரதந்திரியம், நிவர்த்தகம் செயல் செய்வதிலிருந்து நீங்குதல். இவங்க இப்போ இவங்க எதில் ஒன்றி இருக்கிறாங்கன்னு இவங்களை பார்த்தா போக்திருத்துவத்தில், இவங்க எதில் ஒன்றி இருக்கிறாங்கன்னு பார்த்தா பாரதந்திரம். அந்த 1, அந்த 4ல் 1 பாரதந்திரியமே இவர்களுக்கு ஸ்வரூபமாக இருப்பதா இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒன்றுமே இல்லையே, நான் என்னத்தை படித்து நான் என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நிவர்த்தகம், அதுலேருந்து பின்வாங்கி விடுவார்கள். செயலில் ஈடுபடவே மாட்டார்கள். ஏன்னா என்னுடைய ஸ்வரூபம் பாரதந்திரம், நான் அதில் தான் நான் ஒன்று இருப்பேன். ஆகையால் என்னுடைய முயற்சி என்பது இங்கே கிடையாது அப்படின்ட்டு அதுலேருந்து நிவிருத்தி மார்க்கம். நம்ம ஆக்சுவலாக சாத்தாதி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிவிருத்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
நம்ம முயற்சி எதுவுமே செய்யறதே கிடையாதவன் தான் உண்மையில சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிவிருத்தி மார்க்கம், சாத்தாதவர்களுடைய மார்க்கம் வந்து நிவிருத்தி மார்க்கம். செயல் செய்வதிலிருந்து நீங்குதல். செயலில் ஈடுபடாமல் நீங்கி இருப்பவர்கள் 19ஆம் சூத்திரத்தில் வர்ணிக்கப்பட்ட சாரஞர்கள். பார்த்தோம் இல்லையா? விட்டத்திலே படுத்திருப்பாரை போல திருமந்திரத்தின் ஆழ்பொருளிலே ஆழ்ந்து கிடக்கும் சாரஞர்கள். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கொண்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாங்க, இந்த தெப்பக்கையர் யாரு, விட்டத்தில் இருப்பவன் யாரு, சாஸ்திரி யாரு, சாரஞன் யாரு, இவனுடைய குணங்கள் என்ன, இவனுடைய குணங்கள் என்ன, அவன் எப்படி போகிறான், இவன் எப்படி போகிறாங்கிறது ஒரு ஓவரால் பிக்சர் நமக்கு நல்லா கிடைச்சிடும். நிவர்த்தகம் செயலில் செய்வதிலிருந்து நீங்குதல். செயலில் ஈடுபடாமல் நீங்கி இருப்பவர்கள் 19ஆம் சூத்திரத்தில் வர்ணிக்கப்பட்ட சாரஞர்கள். சாரஞர்கள் செயலை துறப்பதற்கு காரணம் ஏன், இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவனும் ஜீவன் தான், அவனும் ஜீவன் தான், இவனுக்கும் ஞானம் இருக்கு, அவனுக்கும் ஞானம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் ஏன் பிரபுத்தியில், அவன் ஏன் நிவர்த்தியில் போறான்னா அதுக்கு காரணம் சொல்றாங்க. இவர்கள் சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரம் வாயிலாக ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்பதான் வந்து நம்ம ஏன் திருமந்திரத்தின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது இங்க நமக்கு தெரியுது இல்லைங்களா? திருமந்திரத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டாதான் அடடா இதுல எல்லாமே இருக்கே, இனி இதுக்கு மேல நான் போய் எதுக்காக சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரும். ஆகையால அவர்கள் இந்த ஞானத்தை எப்படி பெறாங்க? சாஸ்திரங்களை படித்து அல்ல, திருமந்திரத்தின் ஆழ்பொருள் வாயிலாக அவர்கள் உணர்ந்து கொண்டவர்கள். இவர்கள் சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரம் வாயிலாக ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள். என்ன பெற்றாங்க? ஆத்மா அவனுக்கு பாரதந்திரியப்பட்டது, அவனுக்கே போக்கியமாக இருப்பது, இவ்வாறு இருப்பதே எனக்கு ஆனந்தம் அப்படின்னு உணர்ந்தவர்கள். ஆகையால் இவர்கள் சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரத்தின் வாயிலாக ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள். பாரதந்திரியமும் போக்கியதையும் ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபம் என்று அறிந்தவர்கள். நல்ல அது யாதாத்மிய ஞானம்னா என்னன்னாக்க பாரதந்திரியமும் போக்கியதையும் தான் அப்படின்னு நன்றாக அறிந்தவர்கள். ஆத்மா இறைவனுக்கு இனிதானது, எனவே அதை பெற அவனே முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொத்து ஒன்று தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு விலையான ஒரு ஏதோ ஒரு வைர நகை ஏதோ ஒன்று தொலைச்சிட்டோன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அது எப்படியோ நகர்ந்து பீரோட அடியில் போயிடுச்சு, ஒரு வைர மோதிரம்னு வச்சுக்கலாமே. அந்த மோதிரம் உங்களை ஒரு நாளும் தேடவே தேடாது, எத்தனை வருஷம் ஆனாலும் அது அங்கே தான் இருக்கும். யார் தேடணும்? அந்த சொத்துக்கு உரியவன். அந்த மோதிரம் யாருடையதோ அவங்க தான் படாத பாடுபட்டு தேடி வந்து அதை எடுத்து திருப்பி வரல போட்டுக்கணும். ஆகையால் இங்கே இவனுக்கு என்ன, இவனோட கன்விக்ஷன் என்னன்னா, நான் சொத்து, அவன் சுவாமி, அவன்தான் அவனுக்கு நான் இனியவனாக இருப்பதால் அவனே என்னை அடைய வேண்டுமே தவிர என்னுடைய முயற்சி இங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு அவனுக்கு நல்லா பட்டுடுச்சு. ஆத்மா இறைவனுக்கு இனியதானது, அவனுக்கு ஜீவாத்மா தான். நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாலே, திருமந்திரம் மர்மஸ்பர்சி, ஆத்மாவிலேயே நோக்கு, அதுக்கு உடம்பை பத்தி அந்த நிஷ்கிருஷ்ட வேஷம்னு பார்த்தோம் இல்லையா. மற்ற மந்திரங்களுக்கு வந்து விசிஷ்ட வேஷம், உடம்போடு கூடியதுல தான் மற்ற மந்திரங்களுக்கு நோக்கு. திருமந்திரத்துக்கு நிஷ்கிருஷ்ட வேஷம், ஆத்மா தனியாக அதில் மட்டும்தான் நோக்கு, அதனால அது மர்மஸ்பர்சி அப்படின்னு பார்த்தோம். ஆகையால எம்பெருமானுக்கு அந்த ஆத்மா தான் இஷ்டம், உடம்பை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. ஆகையால அந்த ஆத்மா எம்பெருமானுக்கு இனிமையாக இருப்பதால் இதை அடைய அவனே முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நான் இதற்கு செய்ய வேண்டும். ஆத்மா இறைவனுக்கு இனிதானது, எனவே அதை பெற அவனே முயற்சி செய்வான். இதற்காக ஆத்மாவை முயற்சிக்க வேண்டியது இல்லை என்று நினைப்பவர்கள். எவ்வளோ இது, அதாவது இது பார்த்தா சுலபமா தெரியுது, இதுதான் ரொம்ப கஷ்டம். அதாவது நம்முடைய முயற்சியை சுத்தமா விடணும். சுத்தமா விட்டுட்டு அவன் தான் சுவாமி, நான் அவனுடைய சொத்து, என்னை அடைவதற்கு அவனே முயற்சி மேற்கொள்வான், நான் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படி எல்லாத்தையும் கைவிடுறதுக்கு ரொம்ப பெரிய தைரியமே வேணும். எதுக்கும் இது பண்ணி வைக்கலாமே அப்படின்னு தான் தோணுமே தவிர, எல்லாவற்றையும் கைவிட்டுட்டு அவன் என்னை அடைய முயற்சி செய்வான், ஏன்னா நான் அவனுக்கு இனிமையான வஸ்து, என்னை அடைய அவனே முயற்சிக்க வேண்டுமே தவிர நான் செய்வது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த துணிச்சல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துணிவு வர்றது கஷ்டம். அப்படி வந்துருச்சுனாக்கா நம்ம வந்து யாரு? சாரங்க விட்டத்திலே இருப்பவர்கள். நம்ம தான் சூரிய துல்லியமான ஞானத்தை உடையவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா இறைவனுக்கு இனிதானது, எனவே அதை பெற அவனே முயற்சி செய்வான். கண்டிப்பா செய்வான், செஞ்சுட்டு தான் இருப்பான் கண்டிப்பா, அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இதற்காக ஆத்மா முயற்சிக்க வேண்டியது இல்லை என்று நினைப்பவர்கள், அவர்களுக்கு நல்ல அதுல ஊன்றிய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை உண்டு.
இந்த நினைவால் பகவானை அடைய சொந்த முயற்சியை கைவிட்ட இவர்கள் நிவர்த்தகர்கள், பின்வாங்கியவர்கள், விட்டுட்டாங்க. அவங்க எந்த முயற்சியும் பண்ணாம விட்டத்தில் இருப்பாரை போல இந்த சாரங்கர்கள் திருமந்திரத்தின் ஆழ்பொருளிலே இருந்து யாதாத்ம ஞானத்தை பெற்று அந்த சரம நிலையை அடைந்து அந்த சூரியனை போன்ற சூரிய வெளிச்சம் போன்ற ஞானத்தை உடையவர்கள். இவர்கள் தான் இந்த நிவர்த்தகர்கள், பின்வாங்கியவர்கள். அவன் எம்பெருமானுக்கு நான் இனிமையானவன், என்னை அடைய அவனே முயற்சி செய்ய வேண்டும், நான் சொத்து அவன் சுவாமி, நான் இதில் செய்யக்கூடியது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டு கை வாங்கி பின் இருந்து எனக்கு என்னுடைய முயற்சி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த சாரஞர்கள். மற்றவர்கள் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஞானம் இருக்கு, நான் அனுபவிப்பவன், ஆகையால நான் முயற்சி செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்க சாஸ்திரிகள். இந்த ரெண்டு குரூப் தான். இப்போ இது முதலேருந்து பார்த்தீங்கன்னா இதே தான் வரும். அப்படி இவங்க யாரு இது ரெண்டும் அப்படியே போகுது பார்த்தீங்களா. ஒன்று இந்த சாஸ்திரிகள், இன்னொருத்தர் சாரஞர்கள். இவர்கள் சாஸ்திரங்கள் வாயிலாக தம் முயற்சி வாயிலாக எம்பெருமானை அடைய நினைப்பவர்கள். இவர்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு அவனுக்கு உரியவன் நான், அவனுடைய சொத்து, அவனே என்னை தேடி கண்டுபிடிப்பான் அப்படின்னு இருக்கிறதுனால இவர்களுடைய ஞானம் எல்லாத்தவிடையும் சிறந்தது அப்படின்னு இந்த சூத்திரங்கள் எல்லாம் வரிசையா சொல்லிட்டே வராங்க. அதான் இதை யோசிச்சு யோசிச்சு படிச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், அப்பா எம்பெருமான் எப்படிதான் என் மேல எவ்வளோ ஆசை வச்சிருக்கான், என்னை எப்படியும் அடையணுங்கிற ஆசை அவனுக்கு இருக்கும்போது நான் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்போ அப்படி அவன் என்னை முயன்று அவன் தன் முயற்சியாக என்னை அடையிலே அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான், அது அவனுக்கு போக்கியமாக இருப்பது என்னுடைய பாக்கியம் அல்லவா அப்படின்னு அவனுக்கே இனிமையாக நான் இருந்து விடுகிறேன் அப்படிங்கிற அந்த நிலை வந்த அப்புறம் நமக்கு எந்த விதமான குழப்பமோ கஷ்டங்களோ துக்கமோ எதுவுமே தோணாது. நான் எம்பெருமானால் அனுபவிக்கப்படுபவன், எனக்கு என்ன குறை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அதுதான் இந்த சூத்திரத்தை நிறைய படிச்சு நம்ம அனுபவிச்சுக்கிறோம். இப்போ என்ன டைம் ஆகுது, 10 நிமிஷம் இருக்குது. இன்னொன்று பார்க்கலாமா, இதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாமா எப்படி?